ஹாய் கைஸ், நம்ம கர்ணன் பட்டு சென்டரில் எப்படின்னா உங்களுக்கு வந்து பியூர் ஜெரிகைலேருந்து இது மிக்சடு ஜெரிகை, அப்புறம் வந்து இது காப்பர் ஜெரிகை. இது காப்பர் ஜெரிகை உங்களுக்கு வேல்யூ இல்லை, வேஸ்ட்டு தான். ஆனாலும் இதுவும் நாங்கள் எடுத்துக்கிறோம். கிலோ வந்து உங்களுக்கு 300க்கு எடுத்துக்கிறோம். இப்போ நாங்கள் பெங்களூரில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இது வந்து உங்களுக்கு வந்து மிக்சடு ஜெரிகை. இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டிடுறேன். இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு அப்படியே பொங்கி வரும். அப்படியே பொங்கி பச்சையாக பொங்கி உங்களுக்கு வரும். பச்சையாக பொங்கி உங்களுக்கு வந்ததுன்னா அது அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருந்தால் உங்களுக்கு வந்து காப்பர். ஆக்சுவலாக கல்லில் தேய்ச்சி பார்க்க கஸ்டமர் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா கல்லில் தேய்ச்சி பார்க்க. கல்லில் தேய்ச்சி பார்க்குறது வந்து உருக்குறவங்க வந்து கல்லில் தேய்ச்சிலாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து உருக்கி எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம சில்வராக காப்பராக உருக்கி நம்மளே ஃபேக்ட்ரி அவுட்லெட்லாம் வச்சுருக்கிறதுனால நம்மளே உருக்குறோம். இது ஆனால் யார் இதெல்லாம் உருக்குறது அந்த அளவுக்கு யாரும் போக மாட்டாங்க. அதனால் சும்மா கல்லில் தேய்ச்சி பார்த்துட்டு வாங்குறதுலாம் இல்லை. அது செக்கிங் பண்ணி, அது இன்னொரு செக்கிங்கும் இருக்குது, அதுவும் பண்ணி நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக செக்கிங் பண்ணி தான் வாங்குவோம். இப்போ இது இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு எப்படியோ ஒரு 35 இயர்ஸ் சாரீஸ். இது வந்து பியூர் ஜெரி. இது இங்கே பெங்களூரில் கேஎஸ்ஐசி இப்போ எடுத்தாலும் உங்களுக்கு பியூர் ஜெரி தான் இருக்குது. இது ஆனால் இது நல்ல பியூர் ஜெரிகை தான் வருது. இது வந்து கேஎஸ்ஐசின்னு சொல்லுவாங்க. அதனால் இது நல்ல ஜெரிகை தான் எப்போவுமே வரும். அதேமாதிரி நீங்கள் காதி சாரீஸில் காதி இது மாதிரி இல்லை, கேஎஸ்ஐசி காதி சாரீஸ்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா அதெல்லாம் 100% உங்களுக்கு நல்ல ரேட் போகும், நல்ல வேல்யூ போகும். இப்போ இங்கே இருக்கிறதுலாம் உங்களுக்கு எதுக்கோ டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பியூர் ஜெரி மாதிரியே இருக்கும். ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பச்சையாக வரும். இன்னொன்று என்னென்னா இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து ரோஸ் கலரில் தெரியும். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் தெரியும். அது எதுக்கு இப்படி செக் பண்ணி நம்ம காட்டுறதுனா, யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்படி வந்தால் இது ஏன் செக் பண்ணி லிக்விடில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன்னா, ஆக்சுவலாக வந்து கஸ்டமர் வந்து நம்ம சும்மா பார்த்துட்டு எடுக்கிறோன்னு நினைக்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு எதுவுமே எடுக்கல, அது டெஸ்டிங் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா இப்போ இதில் இருக்குன்னா இதில் எவ்வளோ சில்வர் டச் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் இதோட ரேட்டு. அதே மாதிரி தான் இது. அப்போ ஆனால் இதுக்கு ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க, ஆனால் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். அதுதான் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. அவ்வளோதான். ஆனால் காப்பரும் எடுத்துக்கிறோம், பியூர் ஜெரிகை எடுத்துக்கிறோம், மிக்சடு ஜெரிகை எடுத்துக்கிறோம். ஆமாம். இப்போ உங்களுக்கு பியூர் ஜெரிகை வந்து 1 மடங்குனா, இப்போ பியூர் ஜெரிகை உங்களுக்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா ரேட் வரும். இது வந்து 1 மடங்கு தான் வரும். இதோட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா ரேட்டு பியூர் ஜெரிகை வரும். இதில் இதில் 3 மடங்கு கம்மியாக உங்களுக்கு இந்த ஜெரிகை வரும், மிக்சடு ஜெரிகை. இதுவே காப்பர்னால் உங்களுக்கு கிலோ வந்து 350 அப்படி போகுது காப்பர் வந்து உங்களுக்கு.